ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம். வெஜிடபிள் பிரியாணினாவே குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் வெஜிடபிள் பிரியாணி. அதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போடுறதுனால அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். ஹெல்த்தி, அதனால் ரொம்ப அவள் விரும்பி சாப்பிடுவா. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மற்ற வெஜிடபிள் பிரியாணியோட இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுக்கோங்க. குக்கரை ஹீட் ஆனதும் நெய் அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்குங்க. அப்புறம் முந்திரி போட்டுக்குங்க. மறக்காமல் முந்திரி போட்டுக்குங்க, கண்டிப்பாக வேணும். இந்த பிரியாணிக்கு கண்டிப்பாக ஜீரக மிளகு வேணும். இந்த முந்திரி, ஜீரகம், மிளகெல்லாம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் ஆனியன் போட்டுக்குங்க. ஆனியன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நான் ரைஸ் 1.25 டம்ளர் எடுத்துருந்தேன். 1.25 டம்ளர் எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு ஒரு 1/2 hour ஊற வைங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகணும். நல்லா வதக்குங்க, வதக்கிட்டே இருங்க. இஞ்சியும் பூண்டு தட்டி தான் போடணும். இஞ்சி பூண்டு ஒரு 6-7 பீஸ் எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு 6-7 பீஸ், பூண்டு ஒரு சரிசமமாக எடுத்துக்கோங்க, ஒரு 6-7 பீஸ், சரிங்களா? தட்டி தான் போடணும். இந்த பிரியாணிக்கு தட்டி தான் போடணும். அதுதான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டுடணும். அதை போட்டதுமே நல்லா வதக்கிக்கணும். இந்த பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் தக்காளி அதே மாதிரி தான் நல்லா வதங்கணும். நல்லா பாயில் ஆகிறதுக்கு நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கின பிறகு கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, அப்புறம் சோயா சுடுதண்ணி நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு அப்புறம் போடுங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சம் காரமான பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம், மஞ்சள் கொஞ்சம், அப்புறம் பிரியாணி மசாலா இருந்தால் போடலாம். பிரியாணி மசாலா போடலனாலும் சூப்பராக இருக்கும். கரம் மசாலா இருந்தாலும் போடுங்க, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு புதினா கொஞ்சம், அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் 1.25 டம்ளர் ரைஸ் எடுத்துருந்தேன். 4 ரைஸ் தான், பொன்னி பாயில் ரைஸ். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. 2 டம்ளர் ஊற்றிட்டு நல்லா உப்புலாம் பார்த்துக்குங்க. உப்புலாம் போடுங்க. மறுபடியும் நல்லா ஒரு கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கணும். குக்கரை மூட வேண்டாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. உப்புலாம் மறுபடியும் பார்த்துக்குங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு நல்லா வெந்துருச்சா, கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துடும் காய். அதுக்கப்புறம் ரைஸ் போடுங்க. ரைஸ் போட்டதுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உடனே மூடி போடக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரைஸ் கொஞ்சம் வேகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும் பிரியாணிக்கு. ஓரளவுக்கு ரைஸ் வேகும். கொஞ்சம் தண்ணி ஓரளவுக்கு சுண்டும் லைட்டாக. குக்கரை மூடி போட்டுட்டு விசில் போட்டுட்டு 3 விசில் விடுங்க. 3 விசில் விட்டதுமே விசில் அடங்கினதுக்கப்புறம் பிரியாணி ரெடி. நல்லா இருக்கா பிரியாணி? எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பிரியாணியை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்ச பிரியாணியோடவே இந்த பிரியாணி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். இந்த பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.